வணக்கம் நண்பர்களே! 100 டேஸ் ஆஃப் ஒர்க் சேனல் டே 8. இன்றைக்கி நம்ம காலேஜ் போயிட்டு வந்தாச்சு. காலேஜ் போயிட்டு வந்தோடனே மாடிக்கு வந்தோம். மாடியில் ஒரே மழையா இருந்துச்சு. இன்றைக்கி மாடியில் எக்சர்சைஸ் பண்ணுற மாட்டம் தெரியல. அதனால் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்படியே ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்த வேர்க்கடலைய வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கும் போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எக்சர்சைஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்போதும் போல் புஷ்அப் தான் நண்பர்களே. இன்றைக்கி புல்லப் பண்ண முடியல. மாடியில் ஒரே ஈரமாக இருக்கவும் மழையும் பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால் நனைய முடியல. நனைஞ்சிட்டு எக்சர்சைஸ் பண்ண முடியல. அதனால் நான் கீழே வந்துட்டேன். புஷ்அப் தான் எடுத்தேன் நண்பர்களே. புஷ்அப் வந்து எப்போதும் போல் 5 செட்டு 10 ரெப்னு 50 புஷ்அப் எடுத்தேன் நண்பர்களே. புஷ்அப் எடுத்துட்டு டேரெக்டாக க்ரன்ச்சஸ் போயிட்டேன். க்ரன்ச்சஸும் அப்படி தான் 5 செட்டு 10 ரெப்னு 50 க்ரன்ச்சஸ் எடுத்தேன் நண்பர்களே. சாட்டர்டே, சண்டே 2 நாளாக எக்சர்சைஸ் பண்ணலை. 2 நாளாக எக்சர்சைஸ் பண்ணாதனால கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியல. பண்ணாதனால இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாட்டம் இருந்துச்சு. எக்சர்சைஸே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, பண்ண முடியல. அப்புறம் குவாட்ஸ் வந்து நம்ம ப்ரோ ஒருத்தர் சொன்னார், அது மட்டும் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் பண்ண முடியல. அதனால் 3 செட்டு 30 ரெப்னு 90 குவாட்ஸ் போட்டேன். அடுத்து சைட் பிளாங்க் போயிட்டோம். சைட் பிளாங்க் எப்படின்னா எப்போதும் போல் 1.5 நிமிஷம் அது போல் சைட் பிளாங்க் பண்ணோம். சைட் பிளாங்க் பண்ணியாச்சு. சைட் பிளாங்க் பண்ணிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணியாச்சு. மறுபடியும் நம்ம ஒர்க் அவுட் ஜேர்னியில் வந்து நம்மளோட ட்ராவல் பண்ண மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு நிறைய அதோட கதை சரி. பாய் நண்பர்களே.